கோவிலில் பிறர் ஏற்றிய தீபத்தை நாம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தலாமா? ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏற்றலாம், ஒரு சிலர் சொல்லுவாங்க வேண்டாம் வேண்டாம் ஏற்றவே கூடாது, அவங்க ஏதோ ஒன்று வேண்டி அவங்க ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க, அதில் போய் நீ ஏற்றுறதா? அவங்க வேண்டுதலெல்லாம் வச்சுருப்பாங்களே, ஏதாவது தோஷ நிவர்த்திக்காக கூட வந்து விளக்கு ஏற்றி இருப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போன்ற குழப்பங்கள் நீங்கள் செய்வதற்காகத்தான் இந்த பதிவு. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் கோவிலில் பிறர் ஏற்றிய தீபத்தை நாம் ஏற்றலாமா என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கோவிலில் பிறர் ஏற்றிய தீபத்தை நாம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தலாமா அப்படின்னு சில சகோதரிகள் திரும்ப திரும்ப கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி இது. இதை பற்றி ஒரு தெளிவு கட்டாயம் கிடைக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஏற்றலாமா வேண்டாமா அப்படின்னு குழம்பி நிற்கையிலே ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏற்றலாம், ஒரு சிலர் சொல்லுவாங்க வேண்டாம் வேண்டாம் ஏற்றவே கூடாது, அவங்க ஏதோ ஒன்று வேண்டி அவங்க ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க, அதில் போய் நீ ஏற்றுறதா? கூடவே கூடாது, இல்லை தோஷம் கழியறதுக்காக கொண்டு வந்து விளக்கு வச்சுருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள். அப்போது இவங்க வந்து வெறும் கையோடு போயிட்டு விளக்கு ஏற்றுவதற்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தா வாசலில் விளக்கு வைக்கிறவங்களும் இல்லை. ஆனால் விளக்கு ஏற்றணும் போல் மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுது, விளக்கு ஏற்றியே ஆகணும் ஒன்று மனசில் தோணிருச்சுன்னா, அதுவும் கடவுள் சந்நிதியில் ஒரு எண்ணம் தோன்றிவிட்டால் அது செய்யலைன்னா நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாடியும் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடடா விளக்கு ஏற்றுற மாதிரி தோணுச்சு, ஆனால் எதுவுமே இல்லையே, பக்கத்தில் விளக்கு விற்கிறாங்களான்னு பார்த்தா விளக்கு விற்கிறவங்களும் காணோம், நம்மளும் கொண்டு போகல, இல்லை ரெண்டுமே இருந்தாலும் பணம் கொண்டு போகல, விளக்கு ஏற்றாமல் வந்துட்டோமே, தெய்வ குத்தம் ஆயிருமோ, எண்ணம் தோன்றியும் ஏற்றாமல் வந்து விட்டோமே அப்படின்னுலாம் நினைப்பாங்க. அது போன்ற குழப்பங்கள் நீங்கள் செய்வதற்காகத்தான் இந்த பதிவு. இதில் கொஞ்சம் விஷயங்களை நம்ம தொட்டு காமிச்சாதான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் வந்து விஷயத்தை வந்தீங்களா டக்குன்னு சொல்லிட்டு போங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு கட்டுரை அப்படின்னு எழுதினாலே, இல்லை பேச்சு போட்டி அப்படின்னு போனாலே உடனே போய் அந்த செய்திக்குள்ளே போயிட மாட்டாங்க. அதற்கான முன்னுரை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சொல்லிட்டு தானே விஷயத்துக்கு வருவோம். அது போல தான் எதுவுமே என்னுடைய பதிவில் ஒரு முன்னுரை சொல்லுவேன், அதற்கப்புறம் விளக்கம், அதுக்கப்புறம் முடிவுரை அப்படின்லாம் இருக்குது. முன்னுரை, அணிந்துரை, முடிவுரை அப்படின்லாம் இருக்குது இல்லையா, விளக்க உரை இப்படியெல்லாம் இருக்குது. அது போல் தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போது இந்த கோவிலுக்கு போகிறதே எதுக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களை எடுத்துக்கிட்டு போவாங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு வழக்கமே இருக்கும், காலையில் கட்டாயம் கோயிலுக்கு போனால் தான் திருப்தியாக இருக்குது, நாளே விடிஞ்ச மாதிரி இருக்குது, நாள் சிறப்பாக போன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறதும் இருக்கும். போய் கடவுளை தரிசனம் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி உணர்றவங்க இருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. பெரும்பாலானவர்கள் போகிறது என்னென்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தை, வேதனையை, துன்பத்தை சுமந்துக்கிட்டு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பிச்சுட்டா என்னமோ ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்ச மாதிரி, அதாவது நமக்கு அந்த துன்பம் கடவுள் சரி பண்ணிடுவாங்க, நமக்கு சரியாயிரும் அப்படின்ற நினைப்பில் வர்றோம், அது சரியாயிருது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் விளக்கேற்றி வைப்பார்கள். அம்மன் கோவிலாக இருந்தால் ராகு கால நேரத்தில் எலுமிச்சை விளக்கு நிறைய பேர் ஏற்றுறாங்க, சிலர் வந்து அகல் விளக்கு கூட ஏற்றுறாங்க. இதே பார்த்திங்கன்னா 7:30 சனி, இந்த சனியின் தாக்கம் குறைவதற்காக எள் தீப விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. இன்னும் சில கோவில்களில் இந்த நெய் விளக்கு ஏற்றுவாங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அனுமார் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை சிவபெருமான் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை அம்பாளுடைய கோயிலாக இருந்தாலும் சரி, போனது தான் போகிறோம், வெறுங்கையோடு போகக்கூடாது, அம்பாளுக்கு பூ மற்ற பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி போய் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வரலான்னு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதில் இந்த எலுமிச்சை விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா, அதுவும் மற்றும் சனியின் தாக்கம் குறைவதற்காக ஏற்றப்படுகின்ற விளக்கு இருக்கு இல்லையா, எள்ளு மூட்டை வச்சு தீபம் ஏற்றுறது, அது இரண்டையும் தவிர வேறு எந்த தீபம் யார் ஏற்றியிருந்தால் கூட நம்ம தாராளமாக ஏற்றலாம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவங்க வேண்டுதலெல்லாம் வச்சுருப்பாங்களே, ஏதாவது தோஷ நிவர்த்திக்காக கூட வந்து விளக்கு ஏற்றி இருப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா
அங்கே அதுவல்ல முக்கியம். கோயில் அப்படின்னு போயிட்டா அங்கே இறைவனை மட்டுமே நம்ம நினைக்கணும். இது போல் தோஷ நிவர்த்திக்காக அவங்க ஏற்றுனாங்க, நம்ம ஏற்றுனா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னெல்லாம் நினைக்கவே கூடாது. ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறதே தவறு. ஏன்னா தெய்வத்தை மீறி எதுவும் நமக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கோயிலுக்கு போகிறோம். அப்படி நினச்சிக்கிட்டு போன நமக்குள்ளார ஏதாவது ஆயிடுமோன்னு நினைக்கிறதே தவறு. ஒன்றா நம்ம ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினைக்கணும், இல்லையா அந்த கடவுளை முழுமையாக நம்பணும். என்கிட்ட கவுன்சிலிங்காக வர்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். அதற்கான நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா தான் என்னுடைய நேரத்தை ஒதுக்க முடியும். அப்படி வர்றவங்ககிட்டலாம் அவங்க கேட்பாங்க, இது செஞ்சால் கட்டாயம் சரியாகுமா, இந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னு. நான் சொல்லுவேன், நீங்கள் வழிபாடுன்னு இறங்கிட்டீங்கன்னா கடவுளை நம்புங்க, இல்லை உங்களை நம்புங்க. இல்லை இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்ற ஒரு மனசஞ்சலத்தோடு செய்யாதீங்க. கடவுள்கிட்ட உங்களை முழுமையாக ஒப்படைத்து விட்டால் கட்டாயம் நடக்கும், நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போல் தான் இங்கே உங்ககிட்ட சொல்கிறேன். கோயிலுக்கு நம்ம போயிட்டோம், அங்கே தெய்வத்தை மட்டும்தான் நினைக்கணும். அதை விடுத்து இது நம்ம அது தோஷத்துக்காக விளக்கு ஏற்றுனாங்களா, இல்லை அதுக்காக ஏற்றுனாங்களா, இதுக்காக ஏற்றுனாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தெய்வம் இரண்டாம் பட்சமாக போகிறது. நம்முடைய எண்ணங்கள் தான் முதன்மையாக நிற்கிறது. தெய்வத்திற்கு முன்னாடி நம்முடைய எண்ணங்கள் நாம் முதன்மையாக இருக்கலாமா? தவறுதானே. முழுமையாக ஒப்படைக்கிறதுக்காக தான் கோயிலுக்கே நம்ம போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கே யாராவது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னு வைங்களேன், காற்று வாக்கில் நல்லா காற்று அடிச்சுது, அவர்கள் ஏற்றிய விளக்கு அணைந்து விட்டது அப்படின்னா நீங்கள் துளியும் சங்கோஜப்படாதீங்க, துளியும் மனசஞ்சலம் இல்லாமல் பக்கத்தில் தீப்பற்றி எரிஞ்சுன்னா அந்த விளக்கை மீண்டும் தூண்டி விட செய்யுங்க. அது தவறு கிடையாது. அதற்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு எலி தன்னுடைய வாளால் விளக்கை தூண்டிய காரணத்தினாலேயே மகாபலி சக்கரவர்த்தியாக அடுத்த பிறவியிலே பிறந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தியாக இருக்கும். தெரியலனா கூட தெரிஞ்சுக்கோங்க. விளக்கு அணைகின்ற நேரத்தில் அந்த வழியாக ஒரு எலி போயிருக்கு. அந்த விளக்கை தாண்டுற போது என்ன ஆச்சுன்னா அந்த எலியினுடைய வால் அந்த அணைய கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விளக்கில் பட்டு அந்த திரி பார்த்திங்கன்னா தூண்டி விடப்பட்டது. அதனால் பிரகாசமாக தீபம் சுடர் விட்டு எரிந்தது. அணையக்கூடிய நிலையில் இருந்த அந்த தீபத்தை சுடர் விட்டு எரிய செய்து ஒளியை ஏற்படுத்திய காரணத்துக்காகவே எலி அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். இதை காட்டிலும் சிறந்த உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியாது என்னால். அதாவது ஒரு அணையக்கூடிய விளக்கு அது யார் ஏற்றி இருந்தால் கூட அதை தூண்டி விட்டாலே நமக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும், நாம் செய்த பாவங்கள் கரையும். அதிலும் அப்போ தான் ஏற்றி விட்டு காற்றுனால அணைய போகிற தருவாயில் இருக்கக்கூடியதை நம்ம தூண்டி விடணும். இல்லை அணைஞ்சு போச்சுன்னா அதை ஏற்றி விடணும். அங்கே தேவை என்ன? தெய்வத்திற்கு முன்னாடி ஒளி தேவைப்படுகின்றது. அப்படி விளக்கு ஏற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தாலே அது ஒரு நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் இருக்கின்ற இடத்துல தான் தெய்வங்கள் குடிகொள்ளும். அதனால் நீங்கள் பிறர் ஏற்றின விளக்காச்சே, எதுக்காக ஏற்றுனாங்களோ, தோஷத்துக்காக ஏற்றுனாங்களா, என்ன கஷ்டத்துக்காக ஏற்றுனாங்களோ அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் கோயிலுக்கு போய் விளக்கு பிறர் ஏற்றியது அணையும் தருவாயில் இருந்தால் அதை தூண்டி விடுவது ரொம்ப ரொம்ப புண்ணியம், நம்ம பாவங்கள் கரையும். அதே சமயத்தில் ஏற்றின விளக்கு முழுமையாக அணைந்து அதில் திரியும் இல்லை எண்ணெயும் இல்லை, மீண்டும் பயன்படுத்தலாமா என்று எண்ணம் தோன்றினால் அதை துடைத்து விட்டு எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி இன்னொரு திரியை வைத்து விளக்கு ஏற்றலாம். இல்லை அதில் எண்ணெயும் இருக்குது திரியும் இருக்குது, நல்லா புதுசாக இருக்குது, கரை மட்டும்தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அப்போ தான் ஏற்றின மாதிரி இருக்குது, அணைஞ்சு கிடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக அந்த திரியை நல்லா கையால் சரி செய்து இப்படி செஞ்சாலே பார்த்திங்கன்னா அந்த கருப்பெல்லாம் வந்துடும். அதற்கு பிறகு நீங்கள் அந்த திரியை, ஏன்னா ஒரு சில திரி பார்த்திங்கன்னா நீளமாகவே இருக்கும், எரிஞ்சிருக்காது, கொஞ்சம் நுனியில் மட்டும் கருப்பாக இருக்கும், காற்றுல அணைஞ்சிருக்கும். அதை நம்ம கையால் சுத்தப்படுத்திக்கிட்டு எண்ணெய் நிறைந்திருக்கும் பட்சத்தில், நெய் நிறைந்திருக்கும் பட்சத்தில் விளக்கை ஏற்றுவதில் தவறு கிடையவே கிடையாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதனால் நீங்கள் புதுசாக கொண்டு போய் விளக்கேற்றுறீங்கள, அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் இரட்டிப்பு பலன்கள் நமக்கு கிடைக்கும்.
இல்லை, நீங்கள் இன்னொரு கேள்வி கூட உங்கள் மனசில் எழலாம். இல்லைங்க, அப்படி ஒரு விளக்கு இருக்குது, அணைஞ்சு தான் இருந்துச்சு, நாங்களும் ஆனால் வீட்டிலேருந்து விளக்கு ஏற்றுறதுக்கு தான் கையில் விளக்கு, எண்ணெய், திரி, தீப்பெட்டி எல்லாமே கொண்டு போயிருக்கோம். அது ஏற்றுறதா இல்லை இது ஏற்றுறதா, இல்லை அதை ஏற்றிக்கொண்டு இதையும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் கொண்டு போன விளக்கையும் ஏற்றிவிட்டு பக்கத்தில் அணையிற மாதிரி இருக்கிற விளக்கையும் தூண்டி விடுங்க. அதில் எண்ணெய் முழுமையாக இருந்து திரியும் நல்லா முழுசாக இருந்ததுன்னா அதையும் விளக்கு ஏற்றி விடுங்க. தவறு கிடையவே கிடையாது. சரி, இந்த பதிவில் நான் சொன்ன கருத்து சிலருக்கு உடன்பாடு உடையதாக இருக்கும், சிலருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் மகாபலி சக்கரவர்த்தியுடைய கதையும் சொல்லிட்டேன் எடுத்துக்காட்டாக. அதனால் தயக்கம் இல்லாமல் நான் சொன்ன செய்தியை செஞ்சு பாருங்கள். இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமே இருக்குது. இது ஷேர் பண்ண நல்ல தகவல்கள் எப்போவுமே பகிரும்போது பார்த்திங்கன்னா அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு சேரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோவில் மணி போன்று காண்பிக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய கவனத்திற்கு வரும். இப்போது அடுத்தது நான் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப், நான் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தமிழில் வீஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் தரப்பட்டிருக்கு. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை தொட்டு விடுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருள்கள் எப்படி வாங்கணும்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறீங்கள, இந்த எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பொருள்கள் நிறையா இருக்குது. மொழி மாற்றம் செய்வதற்கு மற்றும் கரன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியல அப்படின்னு அந்த காலத்து பெண்மணிகள் நினைக்கலாம், இல்லை ஆண்கள் கூட நினைக்கலாம். அவர்களெல்லாம் என்ன பண்ணணும், தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு முழுசும் படிச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். கரன்சி வேறு நாட்டில் இருக்கிறவங்க இந்தியன் கரன்சிக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். போய் பாருங்கள். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப்பும் நடத்திக்கிட்டு வர்றோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அது தவிர கூகுள் மேப்ஸில் வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீஹா கடைக்கு உங்களை மேப் அழகாக கைடு பண்ணி கொண்டு சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில தகவல்கள் நான் சொல்லியே ஆகணும். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயுமே இல்லை. அப்படி என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க அப்படின்னு வீஹா பேர் வச்சுருந்தாங்களோ, இல்லை அவங்க கடையில் இருந்தால் பொருள்கள் வாங்கிட்டு இங்கே விற்பனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதை நம்பாதீங்க. அதே போல் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எதுலேயும் கிடைக்காது. வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ கிடைக்காது. இது போன்ற போலிகள் இருக்கின்ற காரணத்தினால தான் திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் எது போன்ற கேள்விகள் கேட்குறீங்களோ அதுக்கான பதிவுகள் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த பதிவு கூட பார்த்தீங்கன்னா சில சகோதரிகள் கேட்டது தான். அதனால் நீங்கள் கேள்விகள் கமெண்ட்ஸில் கொடுங்க, படித்து பார்த்து பதிவுகளாக நான் தர்றேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.